ஹே அர்த்தநாரி, உன்கிட்ட நான் பேசுறதுல நீ குற்றங்களை, கரும்புள்ளிகளை, மரியாதை குறைவை, இலக்கண பிழையை, எழுத்து பிழையை, சொல்லின் பிழையை எல்லாம் கண்டுக்காம விட்டுடுன்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். ஏன்னா அதில் எல்லாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், உங்ககிட்ட நான் பேசும் உணர்வு பாவனையை சரியாக வெளிப்படுத்த கான்சன்ட்ரேட் பண்ணேன்னால முடியல. நான் ஒரு தத்தி சொக்கநாதா, எனக்கு இவ்வளோதான் கெப்பாசிட்டி. அதனால் நீ என்கிட்ட ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தன்னா எனக்கு அதுக்கு தகுதி இல்லை. ஸோ என்னுடைய லெவலுக்கு நீ இறங்கி வந்துடணும்னு ஐ ஹம்ப்லி ரெக்வெஸ்ட் யூ மை ரெஸ்பெக்டட், மை டியர் தாயே, சுவாமியே, தாயுமான சுவாமியே, சொக்கே சொக்கே அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோயேன். அதில் சொக்கநாதன், சொக்கநாயகி ரெண்டு பேருமே சேர்ந்தது தான் இந்த சொக்கே அப்படின்னு நான் சொல்கிறதுன்னு எடுத்துக்கோ. சரி, மனஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? பூசலாருங்கிற நாயனார் 63 பேரில் ஒருத்தர். அவரை பற்றி ஒன்று தோணுது. உன் மேலே அவருக்கு அலாதி பிரியம். உனக்கு ஒரு கோயில் கட்டி தரணும்னு அவருக்கு ஆசை. ஆனால் அவர்கிட்ட பணம் பொருள் இல்லை. சரின்னு மற்றவங்க கிட்ட பிச்சையாவது கேட்டு பார்த்தார். ஆனால் மனசார பொருள் தர யாருமே இல்லை. பொருள் இல்லாத பூசலாருக்கோ உனக்கு தரணும்னு அள்ளி தரலைன்னாலும் வள்ளலா இல்லைன்னாலும் கிள்ளி தர கூட யாருக்கும் மனசு இல்லை. எல்லாம் தந்தாலும் மனசை நீ தானே தரணும். அதுல நல்ல சிந்தனைகளையும் நீயே தானே போட்டு நிரப்பணும். பூசலார் மனசு கவலை ஏற்பட்டு அப்புறமா ஒரு நிலைக்கு வந்தார் தானே. தன் டெய்லி ரொட்டீன் டியூட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு தன் மனசுலையே உனக்கு கோயில் கட்ட ஆரம்பித்தார். ஃபிசிக்கலாகவே கட்டினா என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுவாங்களோ ஆஸ் இட் இஸ் சேமாக அவரும் மனசில் பண்ணிகிட்டே வந்தார். ஒரு நாளையும் குறிச்சார், ஒரு தினம் குறிச்சார். எதுக்கு? உனக்கு அதுக்குள்ளே கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு. இன்னொரு பக்கம் ஒரு பல்லவ ராஜா ஃபிசிக்கலாகவே உனக்கு ஒரு கோயிலை எழுப்பி பூசலார் ஃபிக்ஸ் பண்ணின சேம் டேட்டில் கும்பாபிஷேகம் குறிச்சார். நீ தானே அப்படி செஞ்சு அவர் மனசுல நுழைஞ்ச? ஆமா, காரணம் இல்லாம நீ செய்வியா? அந்த ராஜாவினுடைய சொப்னத்துல போய் நீ சொன்ன நாளை, அதாவது தினத்தை மாற்றுவை, நான் பூசலார் கட்டிய கோயில்ல நாளைக்கு அட்டண்டன்ஸ் தரணும் அப்படின்னு ராஜாவோட சொப்னத்துல போய் நீ சொன்ன. மறுநாள் ராஜா எல்லாரையும் அழைச்சிட்டு பூசலார்கிட்ட கோயிலை காட்டுங்க, இறைவன் உங்களுக்காக என்னுடைய டேட்டை மாற்ற சொல்லி இருக்கானே, அவசியம் அது சிறப்புடையதாக தான் இருக்கணும். அவன் இன்னைக்கு வரானா, ஈஸ்வரன் தெய்வம் இன்னைக்கு வருதான், நான் பார்க்கணும், அந்த ஸ்பெஷலான கோயில் எங்கே இருக்கு எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்கவும் தான் பூசலாருக்கு உண்மை தெரியுது. பூசலார் உண்மையை சொன்ன பின்னாடி தான் அவருடைய பெருமையும் ராஜாவுக்கு தெரியுது, ஊருக்கு தெரியுது. உள்ளத்தில் எழுப்பிய கோயிலின் மகத்துவம் வெளியே வந்தது. மனமே அவன் வாழும் கோவில், சிவனே அதில் வாழும் தெய்வம். இதையே அப்பரும் கூட மதுரை ஆளவாய் ஹாலாசிய கஷேத்திரம் கூடல் நகர்னு சொல்லப்படும் ஊர்ல இருக்கும் சொக்கநாதனை சொல்றார். எப்படி தெரியுமா? வாயால் மனதால் நினைக்கப்படுபவனே, மனத்துள் என்னும் கருத்தை அறிந்து முடிப்பவனே, தூய்மையானவனே, தூய்மையான சந்திரனை சடையில் அணிந்தவனே, என் தாய் போன்றவனே, தேவர்களுக்கு தேவனே, இப்பேற்பட்ட சிவனை, அவனின் திருவடியை நானும் சிந்திக்க பெற்றேனே அப்படின்னு அவர் பாடுறார். அப்பர் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை, கருத்தறிந்து முடிப்பான் தன்னை, தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை, சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை, தவமாய தன்மையானை, தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை, தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியை சிந்திக்க பெற்றேன்
நானே. இதெல்லாம் எனக்கு தந்த உனக்கு ஏதாவது தரலான்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீ எனக்கு தந்தது தான். இருந்தாலும் என் திருப்திக்காக உனக்கு நான் வெண்பூஷணி அல்வா, காசி அல்வா தரேன், சாப்பிட சொக்கநாதா. பாரு, ஏதாவது தரலான்னா கூட இந்த புஸ்தகத்துல எழுதி இருக்கிறது நான், அதாவது இந்த பேனா எழுதியிருக்கு. இதுல எழுதின சிந்தனைகள் நீ தந்தது. இதை அப்படியே பார்த்து வாசிக்கிறதுக்கு கண் பார்வை நீ கொடுத்துருக்க, வாய் பேச்சு நீ கொடுத்துருக்க, ஆவி நீ சக்தி தர. இதுல எதுன்னு நான் உனக்கு தர்றது?